பரமேஸ்வரியோட இந்த ஜர்னிய பத்தி ஒரு சின்ன ஏவி. வணக்கங்க, என் பேர் மாரியம்மா. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இங்கே தான் இந்த செங்கல் சூளையில் வேலை செய்கிறோம். எங்கள் பசங்களை 2 பேரும் இங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு தன்னாரே அவள் பாட்டு பாடிட்டு அந்த பாட்டுலன்னா அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அப்படி இருக்கும்போது திடீர்னு நாங்கள் சன் டிவி ப்ரோக்ராம் பார்த்தோம். இவ நல்லா பாடுறதுனால இவளை கூப்பிட்டு போனால் நல்லா பாடுவான்றதுனால நாங்கள் கூப்பிட்டு போனோம். உங்க பேர் என்ன? என் பேர் பரமேஸ்வரி. எங்களுக்காக பாடுறீங்களா? நான் பாடுறேன். 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பழ தந்து பொத்தி வளர்த்த கூட்டு போய் பாடி நல்லா செலக்ட் ஆன பிறகு மறுபடியும் மெட்ராஸுக்கு வர சொல்லி சன் சிங்கர்ல பாட வச்சிருக்காங்க. நல்லா பாடிட்டு வரா. தைரியமா எவ்வளவு அழகா ஸ்ருதி சுத்தமா அவ்வளோ நல்லா பாடின பரமேஸ்வரி. பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுக்க யாருமே ஆள் இல்ல. நான் உனக்கு வாத்தியார் இனிமேல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. உதவி பண்ணிட்டு போயிட்டு சன் டிவில இருந்து காவேரி மேடம் பார்த்துட்டு எங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் காவேரி மேடம்னு பார்த்துட்டே இல்லை. திடீர்னு அவங்க பார்க்கணும்னு சொன்னானே அவங்க ரூமில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்ன எங்கள் பாப்பாவை எல்லாரையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் இதுமாரி கஷ்டப்படுறோம் மேடம், எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை கூப்பிட்டு வர போக வர படிப்பு சொல்லிக் கொடுக்க எல்லாமே சொன்ன பார்த்து அவங்க என்ன நாங்கள் கொண்டு வந்து இங்கே ஸ்கூலில் சேர்த்து பண உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கடவுள் உள்ளமே கருணை இல்லமே கடைக்காலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம் தந்தை இல்லை தாயும். இதுமாரி ஸ்கூலில் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்கூலில் சேர்ந்தது எல்லாமே இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹாஸ்டல் இங்கே தங்குற மாரி எல்லா வசதியும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க மேடமே ஹாஸ்டல்லையே. காவேரி மேடமும் நீங்கள் அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம், எதாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் இவளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பாடகியாக தமிழகத்திலே ஒரு முன்னணி பாடகராக விளங்குவாள் என்பதை நான் நம்புகிறேன். ஏனெனில் அவளுடைய குரல் வளம் அவ்வாறு இருக்கின்றது. பரமேஸ்வரி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு குழந்தை. அவங்களோட திறமைய பார்த்து எல்லாருமே வியந்திருக்கோம். ஆனா எப்பவுமே எல்லார் மனசுலயும் ஒரு பயம் இருக்கும். அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கலாம்னு எல்லாருமே யோசிச்சோமே தவிர அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. அது கண்டிப்பா காவேரி மேம் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ பரமேஸ்வரி இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது இல்லையா? கண்டிப்பா நட்சத்திரம். அதாவது நல்லவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும், மத்த நல்லவங்களை அவங்க பக்கம் ஈர்ப்பாங்க. பரமேஸ்வரி அவங்க உள்ள இவ்வளவு வெள்ளையா இருக்கிறதுனால நிறைய நல்லவங்க அவங்கள சுத்தி இருக்காங்க. இவ்வளவு நல்லது நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இவளால அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமைப்படுவாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் மேலும் பரவும், ரொம்ப வேகமா பரவும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.